இந்த லேஅவுட்டை சேல் பண்ணுறவங்க ஒரு ஓப்பன் சேலஞ்சே கொடுத்துருக்காங்க. ஸோ எங்களை விட இந்த சரௌண்டிங்கில் யாருமே வந்து கம்மியாக கொடுக்க மாட்டாங்க. தாம்பரத்துலேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டருக்குள்ள ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கிறீங்களா? குவாலிட்டியான பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்கோம். இல்லாமல் உங்களுக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்கோம். ப்ராப்பர்ட்டியை சுற்றி பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் காலேஜ் எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் வாங்கி போகிறவங்க வாங்கி போடலாம். இல்லையே பப்ளிக் பர்பஸ் 1-2 நம்ம ஒதுக்கி இருக்கோம். 5 வருஷத்துக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுக்குறோம். நம்ம வாங்குற ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் வந்து கம்மியாக கிடைச்சா நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், நான் கொடுக்குற ப்ரைஸில் சரௌண்டிங்ஸில் யாரும் கொடுக்கல. 400 ரூபா மினிமம், மற்றவங்களோட நம்மளுக்கு கம்மியாக இருக்குது. அதிகபட்சம் 1500 ரூபா வரைக்கும் கம்மியாக இருக்குது. வெல்கம் டு பிளாக் மிரர் vlog. இன்னைக்கு சென்னையிலேயே ஒரு பீக்கான ஏரியால பிரீமியமான ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து ரிவ்யூ பண்ணலாம்னு வந்திருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி என்ட்ரன்ஸ் கேட் ஒட்டினா மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் இருக்குது. எனக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னாலே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவல் வில்லா மாதிரி தனி வீடுங்களே இருக்குது. இதுக்கு நடுப்புற இருக்கிற ஒரு பிளாட்டை தான் ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். நம்ம சைட்டை பற்றியே நம்ம கம்பெனியை பற்றி அப்படி இந்த சைட்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பனின்னு சொல்லிட்டு நேம் வச்சிருக்கோம். ஸோ ஃபியூச்சர் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து நான் என்னோட நேம் விக்னேஷ். ஸோ நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன், மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சைட்டை பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட் டைமென்ஷனில் ஒரு 21 பிளாட்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். இந்த பிளாட்ஸ் வந்து நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம்னா எல்லாமே ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் 1100 ஸ்கொயர் ஃபீட்ல இப்படி பிரிச்சு. ஸோ எல்லாமே ப்ராப்பராக உங்களுக்கு சென்னை லிமிட்லேயே வரதுனால, உங்களுக்கு தாம்பரம் நியர்பையில் இருக்கிறதுனால சிஎம்டி அப்ரூவல் வாங்கியிருக்கோம். ஸோ சிஎம்டி அப்ரூவல் வித் ரெரா அப்ரூவல் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ மினிமம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மேக்ஸிமம் ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்மகிட்ட பிளாட்ஸ் அவைலபிள் இருக்கு. லொகேஷன் வந்து எங்கே இருக்குன்னா வேற எங்கேயுமே கிடையாது, தாம்பரத்தில் தான் இருக்கு. ஸோ தாம்பரம்ன்றது உங்களுக்கு தெரியும், சென்னையோட ஒரு மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்க ஏரியா. ஸோ ஆல்ரெடி தாம்பரம்ல உங்களுக்கு ஸ்கூல்ஸு, காலேஜஸ், உங்களுக்கு கம்பெனிஸு, ஐடி வேர்ல்டு எல்லாமே உங்களுக்கு இருக்கு. ஸோ தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கரெக்டாக நம்ம சைட் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-3.5 கிலோமீட்டர் தான். அவ்வளோதான் வரும். ஸோ 3.5 கிலோமீட்டர்ல நம்ம லேஅவுட் போட்டிருக்கோம். நமக்கு பின்னாடி தான் நிறைய லேஅவுட்ஸ் இருக்கு. நம்ம ப்ராப்பர்ட்டி லேஅவுட்டுக்குள்ள வரத்துக்கு எப்படிப்பட்ட கனெக்டிவிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பை ரோடு வந்து உங்களுக்கு எல்லா டைரக்ஷன்லேருந்து வரலாம். நான் ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. நம்ம தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸ் வரும். தாம்பரம் ஆர்டிஓ ஆஃபீஸ் தாண்டினதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னர் ரிங் ரோடு வரும், அதாவது மதுரை பைபாஸ். அதை தாண்டின உடனே உங்களுக்கு வந்து பெட்ரோல் பங்க் இருக்கும், நயரா பெட்ரோல் பங்க். அந்த பெட்ரோல் பங்க் தாண்டின உடனே அந்த ரோடு வந்து நேராக போகும். ஸோ அது வந்து ஸ்ட்ரெயிட் ஹைவே 234. இந்த ரோட்டில் உங்களுக்கு கவர்மெண்ட் பஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு, ஷேர் ஆட்டோ எல்லாம் போயிட்டு அந்த இடத்துல தான் பஸ் ஸ்டாப் இருக்கு. அங்கேருந்து நம்ம சைட்டுக்கு ஒரு 300 மீட்டர் தான். ஸோ 300 மீட்டர்ல நடந்து வந்துடலாம். ஸோ இன்னொரு ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு வழியாக வரலாம். இப்போ நம்ம வண்டலூர் ஜூல இருந்து அவுட்டர் ரிங் ரோடு ஏறுறாங்களா, ஏறினோடனே உங்களுக்கு நேராக மீஞ்சூர் பார்த்து போகும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டோல்கேட் வரும். டோல்கேட் தாண்டின உடனே உங்களுக்கு வந்து சர்வீஸ் ரோடு லெஃப்ட் திரும்பிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா ரைட் சைடு திரும்ப தாம்பரம் போகிற ரோடு. ஸோ டோல்கேட் தாண்டும் ரைட் எடுத்து நம்ம வரலாம். ஸோ இந்த 2 ஆக்சஸ் வழியாக வந்துக்கிறாங்க. இது இல்லாமல் ஓரூர் உங்களுக்கு குன்றத்தூர், உங்களுக்கு பூந்தமல்லி, கோயம்பேட்டில இருந்து வரவங்க அப்படியே நேராக வந்து லெஃப்ட் திரும்ப தாம்பரம் போகிற வழியில் தான் நம்ம சைட் இருக்கு. இந்த இடத்துல வந்து நம்ம பிளாட் வாங்குறாங்கன்னா ரெசிடென்சியல் டெவலப்மெண்ட் எப்படி சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா திக்லி ரெசிடென்ஷியலாக டெவலப் ஆகிட்டு இருக்க ஏரியா தான் இது. ஸோ இங்கேருந்து ஒரு 3.5 கிலோமீட்டரில் எல்லாமே கிடைக்கின்றப்போ நம்ம தாராளமாக நீங்கள் வீடு கட்டிட்டு குடியேறலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் வாங்கி போகிறவங்க வாங்கி போடலாம் இங்கே. ஸோ என்னோட ப்ராஜெக்ட் வந்து இது கம்பெனியோட ஓன் ப்ராஜெக்ட்ன்றதுனால நாங்கள் வந்து ஒரு R&D பண்ணி இங்கே சரௌண்டிங்ஸ் என்ன விலை போகுது எல்லாத்தையும் பார்த்து தான் நாங்கள் ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், நான் கொடுக்குற ப்ரைஸில் சரௌண்டிங்ஸில் யாரும் கொடுக்கல. இந்த இடத்துக்கும் அவங்க விற்கிற ரேட்டுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் வரும்? ஸோ ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட சதுரடிக்கு மினிமம் 400 ரூபாயிலேருந்து 1500 ரூபாய்க்கு வித்தியாசம் வருது சார். அவ்வளோ? ஆமாம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் ரேடியஸில் 1 கிலோமீட்டருக்குள்ள இவ்வளோ வித்தியாசம் வருது. ஆமாம், 400 ரூபா மினிமம், மற்றவங்களோட நம்மளுக்கு கம்மியாக இருக்கு. அதிகபட்சம் 1500 ரூபா வரைக்கும் கம்மியாக இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட சைட்டை சுற்றி ஒரு 2-3 கம்பெனிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்தில் கிஷ்கிந்தா தீம் பார்க் இருக்கிறதுனால தீம் பார்க்கில் இப்போ ஒரு பிளாட் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சதுரடி விலை 5500 ரூபா. 5500 ரூபா. நான் கொடுக்குறது 3600 ரூபா. 3600 கிட்டத்தட்ட டிஃபரன்ஸ் அமௌண்ட் நீங்க பாத்துக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1900 ரூபா நமக்கும் அவங்களுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் நயரா பெட்ரோல் பங்குக்கு ஆப்போசிட்லேயே ஒரு பிளாட் டெவலப்மெண்ட் கம்பெனி பண்ணிட்டு இருக்காங்க. சதுரடி 4000 ரூபா. நான் கொடுக்குறது 3600 ரூபா. ஸோ அந்த 4000 ரூபாவும் பார்த்தீங்கன்னா அந்த ஹைவேல இருந்து நான் வந்து 300 மீட்டர்ல இருக்கேன், அவங்க 1 கிலோமீட்டர்ல இருப்பாங்க. சார் இங்க வந்து எப்படிப்பட்ட அம்யூனிட்டிஸ்லாம் நீங்க குவாலிட்டியான பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவனி ட்ரீஸ் வச்சு கொடுத்துருக்கோம் ஃபுல்லாக. இல்லாமல் உங்களுக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே இந்த 89 சென்ட்ஸுக்கு எவ்வளோ தேவையானதோ முக்கியமானதை நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம உள்ளேயே பப்ளிக் பர்பஸ் 1-2 நம்ம ஒதுக்கி இருக்கோம். கவர்மெண்ட் ஆஸ் பர் ரூல்ஸ் படி நம்ம ஒதுக்கி இருக்கோம். 5 வருஷத்துக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுக்குறோம். ப்ளஸ் வந்து ஸ்டேட் பேங்க் இந்த மாதிரி லோன்லாம் லீகல் கிளியர் ஆயிருக்கு. ஸோ எல்லா ஒப்பீனோட சேர்த்து மொத்தமாக கொடுக்குறோம். நம்ம கிட்ட 1941 டாக்குமெண்ட். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 85 இயர்ஸ்க்கு டாக்குமெண்ட் ஹிஸ்ட்ரி கிளியரா இருக்கு. இந்த மொத்த ஏரியாவும் ஒரே சர்வே நம்பர், ஒரே பட்டா நம்பர்.
ஸோ இதுவும் உங்களுக்கு கஸ்டமர்ஸ்க்கு ஒரு பெனிஃபிட்ஸ் தான். ஸோ டைட்டில் ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நேஷனலைஸ் பேங்க்கில் லோன் வெரிஃபை பண்ணி லோன் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 957 ஸ்கொயர் ஃபீட்டில் வாங்குறாங்க, ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே வாங்குறாங்க அப்படின்ற கையிலேருந்து ஒரு 6 லட்சம் டவுன் பேமெண்ட் கொடுத்தா போதும். மீதி அமௌண்ட் வரைக்கும் நம்ம பேங்க் லோன் வாங்கி கொடுத்தோம். இப்போ ஒரு சிலர் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறது மட்டும் இல்லாமல் வீடும் ஏதாவது கட்டி கொடுக்க முடியுமா உங்கள் சைடில் இருந்தேன்னு கேட்பாங்க. கண்டிப்பாக நம்ம பண்ணி கொடுக்குறோம் சார். நம்ம நிறைய இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4-5 பிளாட் புக்கிங் ஆயிருக்கு. எல்லாருமே நாங்கள் வீடு கட்டி கொடுக்குற மாதிரி தான் பேசுவோம். அப்படி நீங்கள் கட்டி கொடுக்குற மாதிரி இருந்தால் எவ்வளோ சார்? இப்போ பிளாட்டு ப்ளஸ் வீடு எல்லாம் சேர்த்து ஒரு 50 to 60 lakhs பண்ணலாம் சார். 60 lakhs பண்ணலாம். ஒரு 2 BHK தாராளமாக பண்ணலாம். நம்ம இந்த இடம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆக்சஸ்க்கு உங்களுக்கு கனெக்டிவிட்டி நல்லா இருக்குது. உங்களுக்கு நியர்பை டெவலப்மெண்ட்ஸ் மெப்ஸ் இருக்குது, ஸ்ரீராம் கேட்வே இருக்குது, ஸ்கூல் காலேஜஸ் பசங்களுக்கு பக்கத்துலேயே லார்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது, சாய்ராம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, சயன் அகாடமி ஸ்கூல் இருக்குது. ஸோ காலேஜஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய காலேஜ் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு தனலட்சுமி இருக்குது. அதுக்கு பின்னாடி உங்களுக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா பெரிய இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது. தாம்பரத்தில் MCC இருக்குது. அப்படியே நீங்கள் அந்த ரைட் சைடில் போனீங்க, அந்த அவுட்டர் ரிங் ரோட்லேயே போய் இறங்குனீங்கன்னா கிரசன்ட் யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல. தாம்பரத்தில் கஸ்தூரியிலேருந்து, அன்னையரூர்லேருந்து, இந்து மிஷன்லேருந்து எல்லா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலும் தாம்பரத்தில் இருக்குது சார். என்டர்டைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வண்டலூர் ஜூ இருக்குது, வித்யா இருக்குது, MR இருக்குது. இந்த மாதிரி தேட்டர்ஸ்லாம் பிரச்சனை இருக்குது. ஒரு நல்ல ஒரு ப்ரைமான லொக்கேஷன் சார். தாம்பரத்தில் நிறைய பேர் இடம் வாங்கணும்னு நினைச்சு இன்னைக்கு நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க. எல்லாம் செங்கல்பட்டு, குருவாஞ்சேரி, SP கோயில் அங்கெல்லாம் போயிட்டு 4000 ரூபா 3000 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் 3.5 கிலோமீட்டர்ல நம்ம கிட்ட வாங்கிட்டு போய். இப்போ வந்து சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்க்கணும்னா கேப் அரேஞ்ச் பண்ணி தருவீங்க? மோஸ்ட்லி எனக்கு இங்கே லோக்கல்ல இருந்தே நிறைய பேர் வந்துடுறாங்க. ஸோ வெளியேந்து வரவங்களுக்கும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். ரொம்ப கம்மியான பிளாட்ஸ் தான் சார் இருக்கு. நான் ஒரு 50-60 பிளாட் போட்டேன்னா பொறுமையாக சேல்ஸ் பண்ணலாம். ஸோ நம்மளும் நல்லா பண்ணணும், கஸ்டமர்ஸ்க்கு நல்ல ப்ரைஸில் கொடுக்கணுன்றதால டக்குன்னு எனக்கு புக் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்க்குற கஸ்டமர்ஸ் நீங்கள் டைம் எடுத்துக்காம டேரக்ட் அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான விளக்கத்தை நாங்கள் கொடுப்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து தாராளமாக இங்கே அனலைஸ் பண்ணிட்டு எங்கிட்ட வாங்கலாம். ஸோ இங்கே வாங்கி போட்டிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு டபுள் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக கண்ணை மூட்டி இந்த இடத்துல வந்து ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கி போடலாம்.